தமிழர்கள் வீரத்திற்கும் தன்மானத்திற்கும் என்றுமே மற்றவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல. இரத்தத்தில் தோய்த்து எழுதப்பட்ட வெள்ளையர்களுக்கு எதிரான தமிழர்களின் இந்திய விடுதலைப் போராட்டம் தமிழக மண்ணிலிருந்துதான் முதலாக எதிரொலித்தது. அந்த வீர வரலாற்றை 3 பகுதிகளாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்திய விடுதலைப் போரில் வெள்ளையருக்கு எதிரான முதல் சுதந்திர போராட்ட குரல் தமிழக மண்ணிலிருந்துதான் எதிரொலித்தது. இதைப் போன்று சுதந்திர போரில் தமிழர்கள் தங்கள் வீடு, வாசல், மனைவி, மக்கள் எல்லாவற்றையும் துச்சமென உதறி தள்ளிவிட்டு ஆற்றிய அரும்பெரும் தியாகத்தை ஒரு சில வார்த்தைகளால் வர்ணித்து விட முடியாது. தமிழக மண்ணில் பொங்கி எழுந்த சுதந்திர வெள்ளப்பெருக்கில் நிலைகுலைந்து போன வெள்ளையர்கள் தங்கள் நாட்டை நோக்கி மூட்டையை கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த மாபெரும் புரட்சி காவியத்தின் ஒரு சில நிகழ்வுகளையே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியார் வியாபாரிகள் என்ற போர்வையில் 1600ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் நாள் இந்தியாவினுள் காலடி எடுத்து வைத்தார்கள். தாங்கள் புனிதமானவர்கள், இந்திய அரசர்களுக்கு கட்டுப்பட்டு நேர்மையான முறையில் எங்கள் வியாபாரத்தை செய்வோம் என்று போலித்தனமான உறுதிகளை சொல்லி முதல் வியாபார நிறுவனத்தை 1612ஆம் ஆண்டு மும்பை மேற்கு கடற்கரை பகுதியான சூரத்திலும் 1640ஆம் ஆண்டு சென்னையின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை பகுதியிலும் நிறுவிக் கொண்டார்கள். அதன்பின் தான் ஆங்கிலேய கபட வேடதாரிகளின் இந்திய நாட்டை அடிமை கொள்ளும் நாடக காட்சிகள் ஒவ்வொன்றாக ஆரம்பமாகின. சென்னையில் தங்கள் வியாபார கிடங்குகளுடன் தங்கள் இருப்பிடத்தையும் அங்கேயே அமைத்துக் கொண்டார்கள் ஆங்கிலேயர்கள். 1746ஆம் ஆண்டு முதல் 1799ஆம் ஆண்டு வரை கர்நாடகாவின் மீது தவறான முறையில் போர் தொடுத்து வெற்றியையும் அடைந்தார்கள். தென்னகப் பாளையக்காரர்களான புலித்தேவனின் எழுச்சிமிக்க புரட்சியை அடக்கியும் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரரான மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்ம நாயக்கருக்கு எதிரான போரில் ஆங்கிலேயருக்கு அடிபணிய மறுத்த வீரபாண்டிய கட்டபொம்ம நாயக்கரை கைது செய்து 1796ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி கயத்தாற்றில் தூக்கிலிட்டனர் இதயமற்ற ஆங்கிலேய ஓநாய்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட மறு ஆண்டே ஆங்கிலேயருக்கு எதிரான பெருங்கிளர்ச்சி தென்னகத்தில் மூண்டது. அதையே முதல் சுதந்திர போராக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் விடுதலை போரை துவக்கிய பெருமை தமிழகத்துக்கே உரியது. முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் ஆங்கிலேயரின் ஆக்கிரமிப்பே அதிக அளவில் தென்னகத்தில் பரவ ஆரம்பித்தது. ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை கண்டித்து ஆற்காடு நவாப், சாந்தா சாஹிப், தஞ்சாவூர் பிரதாப் சிங், மதுரை கான் சாஹிப் ஆகியோர் பெரும் எதிர்ப்பை காட்டினாலும் அதன்பின் கம்பெனியாருக்கு அடிபணிந்தனர். மைசூர் மன்னர் ஐதர் அலியும் திப்பு சுல்தானும் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வீரமரணம் அடைந்தனர். வெள்ளையர்கள் தங்கள் அரசியல் அடக்குமுறையினால் தங்கள் ஆளுகைக்கு கீழ் வந்த மாநிலங்களில் வரி வசூல் செய்வதன் மூலம் தங்கள் வருவாயை பெருக்குவதிலேயே குறியாக இருந்தனர். வரி வசூல்களை தங்கள் மனம் போன போக்கில் வசூலிக்கவே விவசாயிகள் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்தனர். வரி கட்ட முடியாமல் பலர் தங்கள் நிலங்களை விற்றுவிட்டு தங்கள் பிறந்த மண்ணையும் விட்டு வெளியேற ஆரம்பித்தனர். மக்களும் நிலச்சுவார்ந்தார்களும் வரிக்காக கம்பெனியின் காரியக்காரர்களால் கசக்கி பிழியப்பட்டனர். இதைப்போல் கப்பல் போக்குவரத்திலும் கம்பெனியின் கப்பல்களுக்கு முன்னால் நமது நாட்டு படகுகள் வருவாயின்றி தவிக்க ஆரம்பித்தன.
இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் இந்திய கைத்தொழில்களை நசித்து போகும்படி செய்துவிட்டன. 1798ஆம் ஆண்டு தென்னிந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சம் வேறு நமது மக்களை நிலைகுலைய செய்துவிட்டது. தென்னிந்திய மக்களிடையே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் சில தமிழக குறுநில மன்னர்கள் வெள்ளைக்காரர்களின் மிரட்டலுக்கு பணிந்து அவர்களுக்கு வெண்சாமரம் வீச ஆரம்பித்தனர். இந்த மானங்கட்ட எட்டப்பர்களின் செய்கையினால் சிவகங்கை சீமையை ஆண்ட மருதுபாண்டி சகோதரர்கள் மிகுந்த மனவேதனை அடைந்தனர். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியாளர்களால் தென்னிந்தியாவில் அரசியல் அடக்குமுறை, பொருளாதார சுரண்டல், நிர்வாகத்தினர் மூலம் மக்களை கொடுமைப்படுத்துதல் போன்றவை தினந்தோறும் அதிகரிக்க ஆரம்பித்தன. மக்கள் தங்கள் சொல்ல முடியாத துயரங்களுக்கு காரணமாக வெள்ளையர்களுக்கு எதிராக தங்கள் போராட்டங்களை துவக்க திட்டமிட்டனர். மருதுபாண்டியர்கள் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்திற்கு ஆதரவு தேடி பல பாளையக்காரர்களை அணுகினார்கள். ராமநாதபுரம், தஞ்சாவூர், மதுரை போன்ற பகுதிகளில் இருந்தவர்கள் மருதுபாண்டியரின் வெள்ளையருக்கு எதிரான ராமநாதபுரம் கூட்டமைப்பிற்கு ஆதரவு தந்தனர். திருநெல்வேலி கூட்டமைப்பினரும் ஆதரவு தந்தனர். இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் அத்தியாயத்தை துவக்கிய பாளையக்காரர்கள் காட்டிக் கொடுத்த துரோகிகள் சிலரால் பழிவாங்கப்பட்டனர். பாஞ்சாலங்குறிச்சி, ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வாள் திருநகரி போன்ற இடங்களை வெள்ளையர்களிடமிருந்து போரிட்டு கைப்பற்றினர். ஆனால் பாளையக்காரர்களால் வெள்ளையர்களின் தாக்குதலை எதிர்த்து நீடிக்க முடியவில்லை. காலின் மெக்காலே, கர்னல் அக்னு போன்ற வெள்ளைய தளபதிகள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கி 1050 தமிழ் மறவர்களை கொன்று கோட்டையை தரைமட்டமாக்கினர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் இடையே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் தென்னிந்தியா தன் முதல் விடுதலை போரில் வெள்ளையர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. புதிதாக சென்னை ராஜதானி உருவாக்கப்பட்டு அது கம்பெனியாரின் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாளையக்காரர்களிடம் பணியாற்றிய வீரர்கள் கம்பெனி படையில் சேருமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர். இந்த நேரத்தில் மைசூர் முடியாட்சியை மீட்க வேண்டும் என்று திப்பு சுல்தானின் வாரிசுகள் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தனர். 1806இல் சென்னை இராணுவ பிரிவில் சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் சிப்பாய்கள் காலணி அணிவதோ, நெற்றியில் திருநீர் அல்லது நாமம் போடுவதோ கூடாது என்றும், முகத்தை நன்றாக மடித்துக் கொள்ள வேண்டும், சிலுவை சின்னம் கொண்ட பட்டை அணிய வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தப்பட்டனர். இந்த இந்திய கலாச்சாரத்திற்கு விரோதமான சீர்திருத்தங்கள் இந்திய சிப்பாய்களிடையே ஆங்கிலேயர்கள் மீது வெறுப்பை உண்டாக்கியது. சிப்பாய்கள் கொழுப்பு தடவிய தோட்டாக்களை உபயோகிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. இதை ஏற்க இந்திய சிப்பாய்கள் தமிழர்கள் மறுத்தனர். 1806ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி அதிகாலை வேலூர் கோட்டையை கைப்பற்ற சிப்பாய்கள் திட்டம் தீட்டினர். அதைத் தொடர்ந்து மைசூர், ஹைதராபாத் நகரங்களிலும் கிளர்ச்சிகள் துவக்கப்பட இருந்தது. ஆனால் திட்டமிட்ட 5 நாட்களுக்கு முன்பே தாக்குதல்களை துவக்கிய வெள்ளை அதிகாரிகளை வேலூர் சிப்பாய்கள் சுட்டுக் கொன்றனர். வேலூர் கோட்டையில் பிரிட்டிஷ் கொடி இறக்கப்பட்டு சுல்தான் கொடி ஏற்றப்பட்டது. ஆனால் வெள்ளையர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் வேலூர் கிளர்ச்சியை அடக்கி மீண்டும் வேலூர் கோட்டையை கைப்பற்றினர். கம்பெனியாருக்கு எதிரான சிப்பாய் கழகம் பிற்கால இந்திய விடுதலை போராட்டங்களுக்கு அடித்தளமாக அமைந்தது. வேலூர் சிப்பாய்களின் வெள்ளையர்களுக்கு எதிரான போராட்டமே இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டமாகவும் திகழ்ந்தது. தமிழகத்தின் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அடுத்த பகுதியிலும் தொடர்ந்து